வேளாண் மானிய திட்டங்கள் யாருக்கானது, எதற்கானது? விவசாயிகளின் குரலாக ஒலிக்கும் வேதனை நிறைந்த வழிகளை அவர்களே சொல்கிறார்கள். கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள். உழுதவன் கணக்கு பார்த்தால் உழக்கு கூட மிஞ்சாது என்றும் தெரிந்தும் கூட உழுவதும் உழைப்பதும் பிறவிக் கடன் என எண்ணி நமக்கெல்லாம் உணவை விளைவிக்கிறார்கள் நமது விவசாயிகள். காலநிலை மாற்றம், இயற்கை சீற்றங்கள், உரிய விலை கிடைக்காதது போன்ற நெருக்கடிகளால் லாபத்திற்கு உத்தரவாதம் இல்லாத தொழிலே இன்றைய வேளாண்மை. இந்த நெருக்கடிகளில் சிக்கித் தவிக்கும் விவசாயிகள் பெயரில்தான் இங்கு நிதி சுரண்டல் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட் போட்டு ஏராளமான மானிய திட்டங்களை அறிவித்தும் பல ஆயிரம் கோடிகளை தமிழக அரசு ஒதுக்கீடு செய்கிறது. ஆனால் அந்த மானிய திட்டங்கள் தகுதியான விவசாயிகளை சென்றடைகிறதா என்பதே $1,000,000 கேள்விகள். இது குறித்து சத்தியம் டிவியின் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம் விவசாயிகள் மத்தியில் 5 கேள்விகளை முன்வைத்தது. இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் விவசாயிகள் வீடியோவாகவும் பதிவுகளாகவும் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கத்திற்கு அனுப்பி வைத்தனர். அது மட்டுமின்றி சமூக வலைதள பக்கங்களிலும் கருத்துக்களை ஆவேசத்துடனும் ஆதங்கத்துடனும் பதிவிட்டுள்ளனர். கடந்த 3 ஆண்டுகளாக வேளாண்மை பொறியியல் துறையில் மானிய விலையில் டிராக்டர் வழங்க 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக மனு கொடுத்து வந்து கொண்டுள்ளேன். உங்கள் ஊரில் ஸ்டாலின் முகாமிலும் அந்த மனுவை கொடுத்தேன். இன்று நாள் வரை எனக்கு மானிய விலையில் டிராக்டர் வழங்கப்படவில்லை. வசதி படைத்தவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மட்டுமே இந்த டிராக்டர் மானிய விலையில் தருகிறார்கள். என்னை போன்ற ஏழை எளிய மக்களுக்கு அந்த திட்டம் பொருந்துவது கிடையாது. மானிய திட்டங்கள் பார்த்திங்கன்னா யாருக்கும் நிறைவாக சென்றடையவே இல்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய கட்சிக்காரங்க, அவங்களுக்கு சார்ந்தவங்க, யாரெல்லாம் பணம் படைச்சிருக்காங்களோ அவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும் தான் போகுது. சாதாரண ஒரு விவசாயிக்கு யாருக்குமே வர்றது கிடையாது. இங்கே வேளாண் திட்டங்கள் அறிவிக்கிறாங்க, வேளாணுக்கு தனியாக பட்ஜெட் போடுறாங்க. என்ன போட்டாலும் என்ன இருந்தாலும் எந்த ஒரு திட்டமும் பார்த்திங்கன்னா நிறைவாக சென்றடையவில்லைன்றது என்னுடைய கருத்து. நானுமே விவசாயம் பண்ணுறேன். எனக்குமே எந்த ஒரு திட்டமும் பார்த்திங்கன்னா போய் கேட்டால் இல்லை கிடையாது, நீங்கள் கட்சிக்காரங்க இல்லை, நீங்கள் கட்சிக்காரங்களாக தான் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. 2023 சொட்டு நீர் பாசனத்துக்காக பிரிஞ்சாலுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் கழித்து 2026 சொட்டு நீர் பாசனம் எனக்கு சென்று சேர்ந்தது இப்போதான். அதுவும் ஆட்சி முடிய போகிறது. இப்போவே நாங்கள் இந்த கிளைம் பண்ணி பில் வாங்கினா தான் எங்களால் முடியும், அதனால் நாங்கள் இப்போ போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதற்கே நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 டைமுக்கு நான் வேளாண் அலுவலகத்துக்கு அலைந்திருக்கிறேன். ப்ளஸ் அதற்கும் நான் கமிஷன் விவோக்கு சைன் வாங்குறதுலேருந்து இத்தனைக்கும் விவசாயியாக இருந்தே இவ்வளவு இருக்கு. 15-20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒவ்வொரு வகைகளும் போராடி பார்த்தாச்சு. வேளாண் பொறியியல் துறை மூலியமாகவும் அதுக்கான தனியாக ஒரு வெப்சைட்டையும் விட்டுருந்தாங்க. அந்த மூலியமாகவும் பதிவு பண்ணியிருந்தேன், நேரடியாகவும் பதிவு பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் அந்த ஒன்றிய லெவலில் ஒரு டிராக்டரு இல்லை மாவட்ட லெவலில் ஒரு டிராக்டர் மட்டும் கிடைக்குது. அது யாருக்கு கிடைக்குதுன்ற விவரம் கூட நம்மளுக்கு தெரியறதில்லை. விவசாயிகள் முன்வைத்த அதிர்ச்சியான 10 முக்கிய குற்றச்சாட்டுக்கள் என்ன என்பதை பார்க்கலாம். மானியம் என்ற பெயரில் வேளாண் திட்டங்களில் விவசாயிகளுக்கு கிள்ளி கொடுத்துவிட்டு அரசியல்வாதிகளை அள்ளி செல்கிறார்கள். என்னென்ன மானிய திட்டங்கள், அதில் பயன்படுவது எப்படி என்று விவசாயிகளுக்கு தெரியப்படுத்தும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் இல்லை. மானிய திட்டங்கள் மூலம் தகுதியான விவசாயிகளுக்கு பலனில்லை, கமிஷன் கொடுப்பவர்களுக்கே முன்னுரிமை எனவும் புகார். 1,00,000 விவசாயிகளில் அரசியல் பின்புலம் கொண்ட 10 விவசாயிகள் மட்டுமே மானிய திட்டம் மூலம் பலனடைகிறார்கள். மானிய திட்டங்களில் பயன்பெற தகுதியான விவசாயிகள் யார் என்பதை அரசியல் பின்புலமும் கமிஷனும் தீர்மானிக்கிறது. கார்ப்பரேட் கம்பெனிகளுடன் கைகோர்த்து கொண்டு தரமற்ற பொருட்களை அதிக விலைக்கு வாங்கி விவசாயிகளுக்கு மானியத்தில் கொடுப்பதாக குற்றச்சாட்டு. மானியத்தில் டிராக்டர்கள் வாங்குவதற்கு ஆன்லைன் மூலம் வெளிப்படையான தேர்வு, பயனாளிகள் பட்டியல் ஒவ்வொரு ஊராட்சியிலும் வெளியிட வேண்டும்.
ஆட்சியாளர்களை புகழ்ந்து பாடும் சில விவசாய சங்க பிரதிநிதிகளே மானிய திட்டங்களில் அதிக பயனடைகிறார்கள். ரூபாய் 1,00,000 மானியம் என்றால் அதில் கமிஷன் போக 60,000 மட்டுமே விவசாயிகளுக்கு கிடைக்கிறது. நீங்கள் கொள்ளையடிக்க நாங்கள்தான் கிடைத்தோமா என்ற கேள்வி எழுப்பும் விவசாயிகள் மானியத்திற்கு பதிலாக நேரடியாக வங்கிக் கணக்கில் பணம் செலுத்துங்கள் என கோரிக்கை. சிபாரிசு அரசியல்தான் விவசாயிகளை தேர்வு செய்கிறது என்றால் ஏழை எளிய அப்பாவி விவசாயிகளின் நிலை என்ன? இந்த சிபாரிசு நடைமுறை இருக்கும் வரை தகுதியான விவசாயிகளுக்கு அரசின் மானிய திட்டங்கள் எல்லாம் எட்டாக்கணிதான். தமிழ்நாட்டு அரசோட வேளாண் பட்ஜெட் வருஷத்துக்கு 46,000 கோடி. இந்த 46,000 கோடியில் 30,000 கோடி மட்டுமே எடுத்து விவசாயிகளுக்கான எல்லா மானியங்களும் வழங்குறாங்க. என்னென்ன மானியம்னு பார்த்தீங்கன்னா, உரம், விதை, மருந்து, இயந்திரம். இந்த உரம், விதை, மருந்துல எல்லாம் கணக்கு பார்த்துட்டிங்கன்னா 100 ரூபாய்க்கு விற்கிற பொருளை 400 ரூபா விலை கொடுத்து வாங்குறாங்க. அந்த பொருள் 50% தள்ளுபடின்னு சொல்லி மானியம் சொல்லி 200 ரூபாய்க்கு எங்களுக்கு விற்கிறாங்க. அதாவது 100 ரூபா மதிப்புள்ள பொருளை 400 ரூபா கொடுத்து வாங்கி 50% மானியம் சொல்லி 200 ரூபாய்க்கு எங்கிட்ட விற்கிறாங்க. அந்த பொருளில் 50 ரூபா தரம் கூட கிடையாது. அந்த பொருளை கடையில் போய் நாங்கள் காசு கொடுத்து 100 ரூபாய்க்கு வாங்கினால அது தரமான பொருளாக இருக்குது. இப்படித்தான் இந்த மானிய திட்டங்கள் பூரா இருக்குது. ரெண்டாவது, இயந்திரங்களுக்கு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ டிராக்டர் மானியம் இருக்குது, 50% மானியம். இந்த டிராக்டர் மானியத்துக்கு முதல்ல பதிவு பண்ணுறதுக்கு ஆன்லைனில் உழவர் ஆப்னு ஒன்று இருக்குது. அந்த ஆப்பில் போய் நம்ம பதிவு பண்ணலாம். சீனியாரிட்டி அடிப்படையில் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இப்போ அந்த பதிவு பண்ணுறதை எடுத்துட்டாங்க, பூரா ஆஃப்லைன். ஆஃப்லைன் என்னென்னு கேட்டிங்கன்னா, மாவட்ட செயலாளர்கிட்ட இருந்து அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அந்த கடிதம் வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு டிராக்டர் கிடைக்கும். இது ஏற்கனவே தெலுங்கானாவில் சத்தீஸ்கரில் வெற்றிகரமாக ஏக்கருக்கு 15,000 ரூபா உற்பத்தி மானியம் சொல்லி அமல்படுத்திட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அதை விட 2 மடங்கு பட்ஜெட் அதிகம். விவசாயத்துக்கான பட்ஜெட்டு 2 மடங்கு அதிகம். அங்கெல்லாம் 24,000 கோடியும் தாண்டி விவசாயத்துக்கான பட்ஜெட் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் 46,000 கோடி. தமிழ்நாட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 1 கோடி ஏக்கர் விவசாய நிலம். 1 கோடி ஏக்கர் விவசாய நிலத்துக்கு அந்த 46,000 கோடியில் 30,000 கோடி மட்டும் எடுத்து பிரித்து கொடுத்தா கூட ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபா வருஷந்தோறும் உற்பத்தி மானியமாக வழங்க முடியும். எனவே தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய ஊழல் மானிய பொருட்கள் எங்களுக்கு வேண்டாம். அரசியல் தலையீடு, கொள்ளையடிக்கக்கூடிய பொருட்கள் எங்களுக்கு வேண்டாம். நேரடியாக எங்களுக்கு ஒதுக்குற பணத்தை எங்கள் வங்கி கணக்கில் செலுத்துங்கள். எங்களுக்கு தேவையான பொருளை, விதையை, உரத்தை, மருந்தை நாங்கள் சந்தைகளில் நியாயமாக தரமாக விற்கக்கூடியவன்ட்டு நாங்கள் வாங்கிக்கிறோம். வேளாண்மை துறையில் தலைவிரித்து ஆடும் சிபாரிசு அரசியலால் விவசாயத்தை விட்டு விலகி சென்ற இளம் விவசாயிகள் பலருண்டு. அமைச்சர்கள், எம்எல்ஏக்களிடம் சிபாரிசு பிச்சை கேட்க தயங்கியே மானிய திட்டங்களை விவசாயிகள் வெறுத்து விடுகின்றனர். சம்பிரதாய சடங்காக மாறியிருக்கும் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் என்பது அதே 50 விவசாயிகளை வைத்து நடத்துவதால் பல அடித்தட்டு ஏழை எளிய விவசாயிகளுக்கு அரசின் மானிய திட்டங்கள் பற்றி விவரங்கள் தெரிவதில்லை. எந்த அரசாங்கம் வந்தாலும் வந்தால் போகுது. விவசாயத்துக்கு ஒன்றும் யாரும் ஆதரவு கொடுக்கல. என்ன எல்லாமே நஷ்டம் தான் போகுது. விவசாயத்தில் யாரும் நிம்மதி இல்லை, சந்தோஷம் கிடையாது. நாங்கள் பாடுபட்டு அங்கே கொண்டு கொடுத்து அங்கேயும் நஷ்டம் தான் எடுக்கிறாங்க. நிம்மதியே கிடையாது விவசாயத்தை பற்றி. எந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு என்ன சார் பண்ண போகிறாங்க? அவங்க வந்தாங்கன்னா அவங்க இருக்க போகிறாங்க. விவசாயத்துக்காக என்ன செய்கிறாங்க? எந்த வரையும் அவங்க தூக்கி போகிறது. காலமெல்லாம் விவசாயத்துக்காரங்க கஷ்டம் தான் அடையிறோம். பழிச்சு வேறு சிந்தி தான் சார் நாங்கள் நிலத்தில் இது பண்ணுறோம். அது எல்லாம் உலக நாடு ஃபுல்லாகவும் அதான் சாப்பிட்றாங்க. விவசாயத்தை தான் முன்ன ஆதரவு கொடுக்கணும். விவசாயத்தை பற்றி யாரும் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. இப்போ உளுந்து விதைக்கிறோம், உளுந்துல என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. எந்த இடத்துல மாவு போட்டாலும் எந்த பொருளாக இருந்தாலும் உளுந்து வச்சு தான் எல்லாமே சாப்பிடும். 10 பேர் வாயில் படுறது. அதுக்கு யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. விவசாயத்துக்கு ஆதரவு கொடுத்தா நாங்கள் எதாக இருந்தாலும் செய்யலாம். அரசாங்கத்துக்கு நம்ம எதுனாலும் செய்யலாம். விவசாயத்துக்கு யாருமே கண்டுக்க மாட்டாங்க. விவசாயத்தை பற்றி மேலே சொல்லவே முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நாங்கள் அந்த விவசாயத்தை பார்த்துட்டு இருக்கோம். விவசாயிகளின் இந்த அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்கள் குறித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர், உயர் அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்க தொடர்பு கொண்டோம். அவர்கள் அழைப்பை எடுக்காததால் விளக்கம் கேட்க முடியாமல் போனது. அரசின் திட்டங்கள் தகுதியான விவசாயிகளை சென்றடைவது இல்லை என வேளாண் அமைச்சர் மீதே விவசாயிகள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார்கள். விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் என்று தமிழக அரசையே ஒரு கூட்டம் ஏமாற்றிக் கொண்டிருப்பதுதான் காலக்கொடுமை. வேளாண்மையை பொறுத்தவரையில் எல்லாருக்கும் எல்லாம் அல்ல, சிபாரிசும் கமிஷனும் தான் எல்லாம் என்பதே கள நிலவரமாக உள்ளது. விவசாயிகள்தான் நாட்டின் முதுகெலும்பு, உழவே தலை, உழவின்றி உணவில்லை, நாங்கள் விவசாயியின் நண்பர்கள் என்றெல்லாம் பெருமை பேசுபவர்களின் நிர்வாக சீர்கேடே விவசாயிகள் ஏமாளியாக இருப்பதற்கு காரணம். மத்தியிலோ மாநிலத்திலோ யார் ஆட்சிக்கு வந்தாலும் விவசாயம் என்பது அரசியல்வாதிகளுக்கு ஒரு சூதாட்ட களம்.
சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.